ஆனா ஆண்டவர் இங்க வசனத்துல சொல்றாரு, பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதான் ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், ஆதாம் ஏவாள் என்ன பழம் சாப்பிட்டாங்க? ஆப்பிள் பழம் அங்கிள் அப்படின்னுச்சு. நம்ம அப்படி வரைஞ்சி விட்டுருக்கோம், பார்வைக்கு அழகா இருக்குன்னு ஆப்பிள் பழத்தை வரைஞ்சாச்சு. சரி, அதுக்கு பக்கத்திலே ஒரு மரம் இருந்துச்சு, அது ஜீவ விருட்சம். ஆக்சுவலா அவங்க அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, தேவ மகிமையோட நித்திய காலமா வாழ்கிற நித்திய ஜீவன் அங்கேயே உண்டாயிருக்கு. எங்க? ஏதேன் தோட்டத்திலே நித்திய ஜீவன் ஒரு மரத்தில் இருந்துச்சு. எப்படி நன்மை தீமை அறியத்தக்க அறிவு ஒரு பழத்தில் இருந்தது போல, நித்திய ஜீவனை அடைகிற அறிவு அந்த பழத்தில் இருந்துச்சு. ஆனா அது கண்களுக்கு மறைக்கப்பட்டது. எது வேண்டாமோ அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டதுனாலே ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இந்த மரத்தின் கனியை புசித்து அங்கே சாகாமல் அதே தோட்டத்துக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி இவர்களை தோட்டத்தை விட்டு என்ன பண்றாரு? வெளியே அனுப்புறார். நித்திய ஜீவன் அந்த அறிவில் இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாம், இது பிப்ளிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆழமானது. இப்போ ஒரு பேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம்? கூப்பிட்றதுக்கு வச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பேர் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்ந்த உயர்ந்த அடைக்கலம், நீதிமான் அதற்குள் எதற்குள் ஓடுகிறான்? அந்த நாமத்திற்குள் ஓடுகிறான். அப்ப அந்த நாமம் கூப்பிடுற வெறும் பேரு கிடையாது, அது ஒரு ஸ்தலம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்தலத்திற்குள்ள நீதிமான் ஓடும் போது அங்கே சுகம் உண்டாகிறது. அப்போ நம்ம பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள்லாம் படிக்கும்போது அதோடைய பரிமாணங்கள் ஏக வித்தியாசமா இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து, இயேசுவே 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 அப்படி நம்ம கூப்பிடுறோம். ஆனால் அந்த நாமம் ஒரு ஸ்தலமா இருக்குது, அது உயர்ந்த அடைக்கலமா இருக்கு, அது எனக்கு பாதுகாப்பா இருக்குது. நான் அவருக்குள் நடக்கிறேன்.